லாஸ்ட் வீடியோவில் பிளட் லைன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு பிளட் லைன்குள்ளே தான் சோல் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு. அப்போது சில பேர் அவங்களுக்குன்னு தனித்துவமான பிளட் லைன் வச்சுருக்காங்களே, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா எல்லா சோலுமே ஹையர் டைமென்ஷன் சோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தரவுகளை கொண்டதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஆசிடில் வந்து விழுந்து அவங்க நீந்தி கரை சேர்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதான் குண்டலினி ப்ராசஸ், அந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே. ஆனால் இது நடக்கும்போது அந்த வேர்க்கால்களில் வந்து அமிலம் பாயும். அவங்களுடைய மூளை செயல்திறன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும், மட்டுப்படும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒருத்தங்க விழித்து எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்களோட இசையும் போது எல்லாருமே ஒரு டவர் மாதிரி தானே, கோவில் மாதிரி. ஸோ அவங்க சேர்ந்து இசையும் போது அவங்களுக்குமே இதே மாதிரி ஃபுல் பொட்டென்ஷியலில் அவங்களுடைய டவர் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க. ஸோ இதுதான். ஆனால் இந்த ஆசிட்குள்ளே விழுந்து வெளியில் வருது அப்படின்றது வந்து சில பேர் வந்து அந்த மரபு, அந்த ரத்தத்துக்கே வந்து அந்த அமிலம் பாயுது அப்படின்னும் போது எல்லாருமே ஒரே சமயத்தில் முட்டாளாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ யாராவது ஒருத்தங்க என்ன எவால்வ் ஆனவங்க அப்படியே இருந்துக்கிட்டு மற்றவங்களை வந்து வழிகாட்டணும் இல்லையா? அந்த மாதிரி முன்னாடி எவால்வ் ஆனவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவங்க தவறான சில விஷயங்களில் ஈடுபட்டு அவங்க வந்து அவங்களுக்கு அதிகாரம் கிடச்சிருச்சுன்னா யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, அவங்கள நீங்கள் எப்படி நடத்துறீங்க? நம்ம எல்லாமே எல்லாரையும் சரிசமமாக நடத்துகிறோமான்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடு மாடுகளை எப்படி நடத்துகிறோம்? எல்லாருமே எல்லார்கிட்டையுமே ஒரு சோலை பார்க்க கற்றுக்கணும். அதை நம்ம மறந்துட்டோம். எல்லாமே சோல் தான். ஒரு ஆடு, ஒரு சின்ன பூச்சியிலேருந்து எல்லாமே சோல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. போக போக அவங்கக்கிட்ட நிறைய பணம் வருது, அவங்க வந்து இந்த உலகத்திலே வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். மற்றவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அறிவியலும் இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியங்களும் இந்த இயங்கியலை எப்படி கட்டுப்படுத்துறது ஃப்ரீக்வன்சி மூலியமாக அப்படிங்கிறது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க அதை வச்சு மற்றவங்களை எப்படி பொம்மைகள் மாதிரி ஆட்டு வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் வெளியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முற்பட்டாலுமே இவங்க அந்த மாதிரியான தரவுகளை, அந்த அறிவை வந்து உங்களுக்கு கொடுக்கலை அப்படின்னா, கடத்தலை அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எப்படி உங்களுக்கு அதை பற்றி தெரியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கண்ட்ரோல் செய்யப்பட்டுட்டு இருக்கீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. இன்னும் சிலருக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேற இருக்கும். ஏன்னா பிரெயின் தனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் பிரெயின் இருக்கிறதுக்கு எப்போவுமே பார்க்கும். ஒருத்தவங்க தன்னை கஷ்டப்படுத்தினாலுமே இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது, பரிட்சயமாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை நோக்கியே போகிறேன், இதுலேயே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை எடுக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அதிக நபர்களுடைய பிரெயின் வந்து பழகிருக்கு. ஏன்னா புதுசாக நான் போனால் அங்கே எனக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால நான் கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால பழசே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க வைக்கிறாங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இது மரபு ரீதியாகவே கடத்தப்படும். இந்த அடிமை குணம் அப்படின்றது மரபு ரீதியாக கடத்தப்படும். ஸோ அவங்க எதுக்கு தனி பிளட் லைன் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த தரவுகள் பெருசாக பாயாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆசிட் கம்மியாக தான் இருக்கும், ஹைலி ஆல்கலினாக இருப்பாங்க. நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அண்ட் கெமிக்கல்ஸ் மூலமாக எல்லாத்தையுமே சமநிலை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த வித்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே அவங்களால சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் அவங்க தீவிரமாக இருப்பாங்க. அதனால இப்போ என்ன ஆகிட போகுது, நல்லது கெட்டதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலும் மேலே போய் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா கீழே இருக்க பேசிக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு இவங்க ரீச் பண்ணும்போது அவங்க யாரையுமே, எந்த ஒரு ஆன்மாவையுமே உணர்வு ரீதியாக மதிக்கிறது இல்லை, எந்த ஒரு சோலையுமே வந்து உணர்வு ரீதியாக அவங்க வந்து பார்த்து அது கஷ்டப்படுது அப்படின்னு அவங்களால எம்பத்தைஸ் பண்ண முடியல. அவங்க ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே டோபமைனும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அப்போது ஆக்கப்பூர்வமாக டோபமைனை ஈட்டிக்கிறதுக்கும் எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. அப்போ அதுக்காகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
இந்த மாரி அடுத்தடுத்து அ வெளிவரக்கூடிய அ மரபு அப்டேட் ஆகக்கூடிய ரத்த வம்சாவழிகள பார்த்து, அதுல வந்து யாருக்கு வந்து ஜெனடிக் அப்டேட் கிடைக்க போகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு பெர்முடேஷன்ஸ் மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அ இடத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, இந்த குழந்தைக்கு வந்து ஜெனடிக் அப்டேட் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆல்கலைனா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கெமிக்கல் கம்போசிஷன்லேயே தெரியும் இந்த குழந்தை ஆல்கலீன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதுக்கிட்ட நிறைய தரவுகள் வரும் கண்டிப்பா. அது ஐ ஓப்பன் பண்ணும்போது. அப்போ அதெல்லாம் அது கடத்தி அது வெளியில வந்துருச்சு அப்படின்னா, என்னாகும்? அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனடிக் அப்டேட் கிடைக்கும். அந்த ஜெனடிக் அப்டேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு காலனி ஆஃப் ஆண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து தேன் கூடு எடுத்துக்கோங்க. இந்த தேனீக்கள்லையும், எறும்புகள்லையும் வந்து ராணி தேனி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஏன் அது மட்டும் எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான புரோட்டீன் அதிகமா இருக்கும். அதே மாரி தான் மக்களுக்கும். இந்த மக்கள் எல்லாருக்குமே ஏதோ 1, 2 விட்டமினும், ஒரு சில புரோட்டீன்களுமே குறைபாடா இருக்கும். அது அவங்களுக்கு கரெக்ட்டா கிடைச்சிருச்சு அந்த உடல்ல அப்படின்னு சொன்னா, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும். அந்த குறை தான் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்கள்ல கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருத்தங்களுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் இருக்குன்னா, அவங்களுக்கு இன்ன செட் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு அப்படின்றத நம்ம திட்டவட்டமா சொல்ல முடியும். ஒருத்தங்களுக்கு இத தாண்டி வேறு விதமான ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா, ஏன் அந்த எண்ணங்கள் வருது? அவங்களுக்கு என்ன மாரியான கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால கணிச்சு திட்டவட்டமா நம்மளால கிளியரா சொல்ல முடியும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் நம்மளுடைய எண்ணங்கள்லையுமே, நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதையுமே டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்க்கால்லையும் வரக்கூடிய ஜெனடிக் அப்டேட் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க அத வச்சு மருந்துகள் தயாரிச்சு, தங்கள தாங்களே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஆமா. அவங்க ரத்த வம்சாவழியில எவால்வ் ஆகலனாலும், மத்த எவால்வ் ஆகுறவங்களுடைய ஜெனடிக் அப்டேட் எடுத்து அவங்க எவால்வ் ஆகிக்க முடியும். அவங்க ரத்த வம்சாவழியில இது மாதிரியான கலப்புகள் இல்லாம அவங்க பார்த்துக்கிற வரைக்கும், அவங்க வழியில என்ன ஆகாது? அமிலம் பாயாது. அதனால திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த அறிவெல்லாம் மறந்துருமோ அப்படிங்கிறதோ, இல்ல திடீர்னு ஒரு மோசமான நிலைக்கு போணுமா அப்படிங்கிறதோ வந்து அவங்களுக்கு அதுக்கான தேவை இல்ல. ஏன் இந்த அமிலம் பாயறது அவ்ளோ ஒரு மோசமான நிலையா? அப்படின்னு கேட்டா, ஆமா. உடல்ல எப்போ நோய் வருதோ, எப்போ அந்த ஐ ஓப்பன் ஆகி, அதுக்கப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுதோ, அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில உங்களுக்கு நடக்காத அத்தனை மோசமான நிகழ்வுகளும் நடக்கும். உங்களோட பொட்டன்ஷியல், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே குறைஞ்சிரும். இந்த கட்டத்துல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ தங்களோட வீடு, சொத்து, குடும்பங்கள் எல்லாத்தையுமே இழந்து தனியாளா நிக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஸோ இது வந்து பேட்டர்னா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடத்துறாங்க. எல்லாத்தையுமே நடத்துவாங்க. எந்த ஒரு விஷயத்த அடுத்தடுத்து நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோமோ, அதுக்கப்புறம் அதுதான் விதி, அதுதான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா அடுத்தடுத்து அதே விஷயத்தையே இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. எல்லாருமே ஒற்றுமையா, அன்பா ஒரு பெரிய குடும்பமா இருந்தோம்னா, எல்லாருடைய ஆராவுமே இண்டிவிஜுவல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. என்ன அவங்களுக்கு கரெக்ட்டா ஐ ஓப்பன் ஆகுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அத மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, அதற்கப்புறம் ரொம்ப நல்ல முறையில என்ன ஆகும்? அவங்க வந்து மரபு முருகேற்றி வருவாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நோயே இருக்காது. இப்போ குழந்தை இல்ல, அது எவ்வளவோ கெமிக்கல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். நெறைய பேரு ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா ஒரு வீட்ல இருக்கோம், ஒரு குடும்பமா இருக்கோம் அப்படின்னா, ஒரு கல்யாண வீடு மாரி இருக்கு. தினமும் நாம அ மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னாலே, நம்மளோட எல்லாரோட ஆராவுமே வந்து நல்லா வந்து ஆம்பிளிஃபை ஆகும். அப்படி இருக்கும்போது பேலன்ஸ்டா இருப்போம். அசிடிக் தன்மை மேலோங்காது. உடலுமே தன்னோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. வேற எங்கெங்கேயோ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம நோய சரி பண்ணிக்கிறது. கோவிலுக்கும், அ திருத்தலங்களுக்கும் போயிட்டு வந்து நம்ம உடம்ப வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறது. ஆராவ ஆம்பிளிஃபை பண்றது. நதிகள்ல நீராடிட்டு வந்து புனித கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்தும் நம்ம ஆராவ வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. இது எல்லாத்தையும் விட நம்ம ஃபேமிலி
சந்தோஷமா இருந்தா ஆரோக்கியமா வாழலாம். எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷன்ல வாழ முடியும். அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு சந்தோஷமா, அன்பா இருக்கோ, அந்த அளவுக்கு அது ஒரு கோவிலாவே இருக்கும். அதுல வாழக்கூடிய ஒவ்வொருத்தங்களுமே பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க முடியும். எவல்யூஷன் தியரியில நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு ரத்த வம்சாவழி தான் இத்தனை வேர்க்கால்களா பிரிஞ்சு ஒண்ணோட ஒண்ணு பிணைச்சு நாம அதை இழையா இழைச்சு இத்தனை வேர்க்கால்களா தமிழ்நாட்டுல அதுவும் கடைசியா வந்து அது திருப்பி அந்த மரபே இங்கேயே வந்து முருகிடுற மாதிரி அப்படிப்பட்ட அமைப்பு தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை உருவாக்குறதும் அதை வந்து கொண்டு போறதுக்குமே வந்து எவால்வ்டு மக்கள் வந்து இருப்பாங்க அந்தந்த காலகட்டத்துல. ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நல்லா வந்து நீங்க களி முத்துறதுன்னு சொல்றீங்களா, அதீதமான நம்பர்ஸ்ல வந்து இங்க உடல்கள் உற்பத்தி ஆகும்போது பெரும்பாலும் ஹையர் டைமென்ஷன் சோல்ஸ் எல்லாமே வந்து வேர்க்கால்கள்ல இறங்கி அவங்க வந்து அந்த அமிலத்துல கடந்து வந்து நீந்தி கரை சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு தரவுகள் கம்மியா இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஆல் டீமன்ஸ் ஆர் ஒன்ஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ அவங்க நல்லது தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போ அங்கே நல்லது பண்ணுற யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இப்போ அவங்க எப்படி வேணா இருக்கலாம். அவங்க ரேடியேஷன்ஸும் அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ரேடியேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் உங்களோட தாட்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடிய, பணம் அதிகமாக, எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வேற என்ன இதுக்கப்புறம் வரலையோ அதுதான் அவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை ஒரு ஜெனட்டிக் அப்டேட், இதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை வேறு சில விஷயங்கள், அதில் தான் அவங்க வந்து முக்கியத்துவம் செலுத்துவாங்களே தவிர அவங்க பணம் இது அது இதெல்லாமே இருக்கே அவங்க கிட்ட. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நல்லவங்களும் கெட்டவங்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நல்லதும் கெட்டதும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். நல்லவங்களும் கெட்டவங்களும் பக்கத்து பக்கத்துல தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே மாதிரியான மோட்டிவ் தான் இருக்கும். இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எல்லா வேர்க்கால்களுமே இப்போ தமிழ்நாட்டுக்கு நான் பொதுவா சொல்றேன், மற்ற எல்லா நிலப்பரப்புகளுக்குமே இதே தான். இந்த வேர்க்கால்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்க வந்து குவியறதுனால தமிழ்நாட்டுல நீங்க வந்து உங்களோட மரபு வழியில, மரபுனா கேஸ்டா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி லைனா இருக்கலாம். ஸோ அந்த மரபு வழியில யார் வந்து கடைசியா நல்லா படிச்சு அவங்க வந்து உங்களை விட நம்ம எல்லாரையும் விட அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க, அவங்க சிந்தனை திறன் செயல்திறன்லாம் நல்லா இருக்கு, அவங்க வித்தியாசமா அவங்க வந்து சொசைட்டியை கையாளுறாங்க, அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமான நிறைய சிந்தனைகள் அவங்க கிட்ட இருக்கு, இப்படின்னு எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் நம்மளோட வம்சாவழியில வந்த ஒரு கார்டியன் மாதிரி. ஏன்னா இந்த நீங்க கும்பிடுற அத்தனை குலதெய்வங்களுமே இப்படிதான் வந்தவங்க. அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல உடல் நோயால அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையுமே நாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான களம் அமைச்சு கொடுக்கறது, ஒரு நல்ல வாழ்வியல் முறையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது, களம் அமைச்சு கொடுக்கறது, அவங்கள இன்னும் வந்து மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்யறது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து நாமளும் இசைறது தான் சரியான வழியா இருக்கும். இந்த குலதெய்வங்கள்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு நோய்னா கூட குலதெய்வத்துக்கு போய் பலி கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. பலி கொடுக்கறது ஆல்கலைன் ஈத்தரை வந்து கெயின் பண்றதுக்கு உதவும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா குலதெய்வத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மரபுல ரொம்ப வீரியம் மிக்க ஒரு ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்தவங்க தான் உங்களுடைய குலதெய்வம். ஸோ உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய மரபறிவை நீங்க மீட் எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களோட வழியில வந்து யார் ஒருத்தங்க நல்ல ஒரு ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மற்றவங்கள விட அவங்க வித்தியாசமாகவும் ரொம்ப ஒரு எவால்வ்டு பர்சனாகவும் சிந்தனை திறன்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்களை வந்து நாம் அவங்களோட இசையறதுக்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும், அவங்கள வரவேற்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா,
இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எந்த நிலப்பரப்புல, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற இந்த அரச குடும்பங்களோ, இல்லுமினாட்டி வாட்டெவர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள இவங்களோட அந்த குடல்நீர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா உடம்புல இருக்க கெமிக்கல்ஸ் வந்து அசிடிக்கா மாறுது அப்படின்னும்போது, அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மோசமா தான் இருக்கும். அதை இவங்க இன்னும் மோசப்படுத்துவாங்க. இன்னும் அத கஷ்டமா, கடினமா அவங்களுக்கு மாத்தி அமைப்பாங்க. அந்த டைம் அவங்க பலவீனமா இருப்பாங்க. அத இவங்க வெயிட் பண்ணி, அவங்க எப்போ பலவீனம் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு, இதுக்கு அவங்க கையெடுக்கிற ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, முதல்ல இந்த நீங்க சொல்லக்கூடிய சோ கால்டு பிளாக் மேஜிஷியன்ஸ் இந்த சூனியக்காரங்க. இன்னொரு பக்கம் சாமியாருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க யார்கிட்ட போவீங்க? ஒண்ணு சூனியக்காரங்க கிட்ட போவீங்க. இல்லன்னா ஒரு சாமியார், ப்ரீஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போவீங்க. இல்லையா? ரொம்ப கஷ்டம். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இந்த 2 சாராருமே இவங்க தான் கட்டுப்படுத்துவாங்க. இவங்க 2 பேருமே லைட்ல இருப்பாங்க. இப்போ லைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் இத முன்னாடியே சொல்லியிருக்கேன். இங்க நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதும் கெட்டதும் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள தப்பா கைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை ஜெனடிக் அப்டேட். அவ்வளோதான். ஸோ உடனே சொல்யூஷனை சொல்லலாம். சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கை துணை வேற தவறா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்களோட வாழ்க்கை துணை கரெக்டா அமைஞ்சு, குடும்பம் கரெக்டா அமைஞ்சு, நீங்க வாழ்ந்து மரபுல இலக்கணம் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட இருக்கக்கூடிய அத்தனை சமகாலத்து மக்களும் உங்க மரபோட தொடர்பு படுத்தப்பட்ட, உங்க மரபோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய மக்களும் மாறிடுவாங்க. அப்படி ஒரு அப்டேட் கிடைக்கும். அததான் இவங்க பண்ண விடவே மாட்டாங்க. உங்களை ஃபர்ஸ்ட் தனிமைப்படுத்துவாங்க. உங்க ஃபேமிலியில நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. உங்க ஃபேமிலியில பலவீனமான நபர் யாருன்னு தேடுவாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். இல்ல அவங்க ஆல்கலைனா இருந்தாங்கன்னா கடவுள் நம்பிக்கை, இல்லைன்னா வந்து சூனியக்காரங்களுக்கு நம்பலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களா இருக்கலாம். இல்ல வந்து வேறு சில தவறான அசிடிக்கா இருக்காங்கன்னா வேறு கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கலாம். யார் பலவீனமா இருக்காங்களோ, யாருக்கு எது பலவீனமோ அதை பார்த்து கரெக்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே இவங்க கைக்குள்ள போட்டுப்பாங்க. போட்டுட்டு இவங்க பண்ற முதல் விஷயம் என்னன்னா, உங்களை தனிமைப்படுத்துறது. உங்களை பத்தி எல்லார்கிட்டயும் புறம் சொல்றது, யாரையுமே உங்களோட சேர விடாம பண்றது, உங்களை வந்து அன்புக்காக ஏங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க ஏற்படுத்திடுவாங்க. அப்ப நீங்க ரொம்ப பலவீனமாயிடுவீங்க. யாராவது அன்பா பேசினாலே நம்பிடுவீங்க. நல்லா பேசுறாங்களே, நமக்காக தான் உதவுறாங்க. உளவியல் ரீதியா உங்களை தனிமைப்படுத்தி அவங்க பலவீனப்படுத்துறாங்க. அது வரைக்கும் அவங்க கரெக்டா இதை கொண்டு போயிட்டு உங்களை எப்பவுமே பலவீனமா இருக்கிற மாதிரியே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெனட்டிக் அப்டேட்னு ஒன்று வரும். எப்போ உங்க நோய் உங்க உடல்ல இருந்து சரியாயி உங்களோட மரபு முருகேறி நீங்க இம்யூன் ஆகுறீங்களோ, அப்போ உங்களோட ஜெனட்டிக் அப்டேட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு ஸ்டெம் செல்லாவோ, பிளட் சாம்பிள்ஸாவோ, இல்லை போன் மேரோ வரைக்கும் கூட அவங்க எடுத்துட்டு போவாங்க. இது ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க தாராளமாக எடுத்துட்டு போகலாம். ஏன்னா நீங்க நோய்வாய்ப்பட்டா அங்கதான் போக போறீங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு, நிறைய திரை உலகத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், உலகெங்கிலும் நீங்க யாரா வேணா இருக்கலாம். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், செல்வந்தரா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், சொசைட்டில ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். எல்லாருக்குமே இதேதான். எல்லாருக்குமே இதேதான். ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜெனட்டிக் அப்டேட் அங்கே போயிடும். ஸோ உங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி அதை முதல்ல உடைச்சிருவாங்க. ரெண்டாவது, நீங்க உருவாக்கக்கூடிய ஃபேமிலி, நீங்க உங்க மரபுல எப்படி அதை வாழ்ந்து உணர்ந்து இலக்கணம் எழுதுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஃபேமிலின்றது நம்ம கட்டம் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறோன்றது கிடையாது. நீங்க என்ன உணர்றீங்களோ அதுதான் கடத்தப்படும். உங்களையே பலவீனப்படுத்திட்டா நீங்க என்னென்ன எழுதுவீங்க?
அன்பும் பாசமும் எழுதுவீங்களா? இல்ல கோவமும் வெறுப்பையும் எழுதுவீங்களா? முதல்ல அவங்க ட்ரை பண்ற விஷயம் உங்கள தப்பு செய்ய வைக்கிறது தான். உங்கள ஏதாவது ஒரு தப்பு செய்ய வச்சுட்டு, அதுக்கு அவங்க சாட்சிய எடுத்து வச்சுப்பாங்க. அந்த சாட்சிய எடுத்து வச்சுட்டு உங்கள பிளாக்மெயில் பண்ணலாம். இல்ல அ உங்கள அந்த தவறுகளோட கூட்டா சேர்த்து வச்சு, உங்கள அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ்ல அவங்க வந்து லாக் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணுவாங்க. நெறைய செலிபிரிட்டீஸ் அதுவும் திரை உலகத்துல இருக்கக்கூடிய நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அ ஹைலி எவால்வ்ட் இந்த மாதிரி ஒரு ஜெனடிக் அப்டேட் குடுக்கக்கூடியவங்க தான். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, அந்த உங்க பிளட் லைனுக்கு நீங்க தான் கார்டியன் ஏஞ்சல் மாதிரி. ஒரு குலதெய்வம் மாதிரி. நீங்க சரியா வாழ்ந்திருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, மகிழ்ச்சியா இருந்திருந்ததுன்னா, உங்களோட அத்தன பேருமே இசைஞ்சிருப்பாங்க. ஒரு சொசைட்டிக்கே அப்லிஃப்ட் கிடைச்சிருக்கும். எல்லாமே ஒரு டவர் எப்படி இன்னொரு டவரோட சிங்க்ரனைஸ் ஆகுது, இசையுது. அதே மாரி தான் எல்லாருமே இசைவாங்க. நெறைய பேருக்கு ஏன் இவங்கள எல்லாருக்கும் அவ்ளோ புடிக்குது? அவ்ளோ ஒரு ஒரு செலிபிரிட்டியும் ஏன் மக்கள் அவ்ளோ வரவேற்கிறாங்க அப்டின்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் தெரிஞ்சவங்க எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க டு கெட் ஃபேம். நல்லா சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். எலக்ட்ரிக் சிக்னல்ஸ்க்கு வந்து பிரெயின் இசையும். ஒரு சப்ஸ் போட்டா எப்படி பிரெயின் இசையுதோ அந்த மாரி இசையும். ஸோ, இப்படி தான் அது நடத்துறாங்க அப்படின்னு நெனப்பாங்க. ஆனா, அது சரி கிடையாது. உண்மையாவே ஒரு அப்படி போலியா வேணா ஒருத்தங்கள வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம்? ஒருத்தங்க மேல பற்று வர மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். ஆனா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே மரபுல வந்து ஒரு முருகேற்றப்பட்டு ஒரு ஜெனடிக் அப்டேட் குடுத்தவங்க. இவங்கள இயல்பாவே மக்களுக்கு பிடிக்கும். இவங்களுக்கு இயல்பாவே ஒரு ஆரா நல்ல ஆரா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள எல்லாரும் எப்படியாவது அ இவங்களுக்கு ஒரு பிரச்சனைய வரவழைக்கிற மாதிரி இவங்களே வரவழைப்பாங்க. வரவழைச்சுட்டு இந்த திரை உலகத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் அந்த பிரச்சனையிலருந்து இவங்களே காப்பாத்துற மாரி காப்பாத்துவாங்க. ஸோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கிட்ட தான் போவீங்க. ஆனா உங்களுக்கு பிரச்சனைய குடுத்ததும் அவங்க தான், காப்பாத்துறதும் அவங்க தான். இன்னொரு விஷயம் உங்கள ரொம்ப பலவீனப்படுத்தி வச்சிருப்பாங்க. உங்கள எல்லார்கிட்டயும் பேச விடாம ஒரு சண்டை போட்டு, ஒரு உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாரியே கிரியேட் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா, நீங்க யார வந்து பகை அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க கிட்ட போய் நீங்க பேசிட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்புறம் தான் புரியும், ப்ராப்ளமே இருக்காது. உங்க 2 பேருக்கும் பெருசா ப்ராப்ளம் இருக்காது. நீங்க உங்களோட ஃபீல்டுலயும் சரி, பெரிய பிசினஸ்மேன் யாரா வேணா இருக்கட்டும், திரைத்துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா வேணா உங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்காது. நடுவுல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகள கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாருமே இல்லாம நீங்க பலவீனமா இருக்கிறதும், ஃபேமிலில எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கிற மாரி பார்த்துப்பாங்க. அப்புறம் உங்க ரெப்புடேஷன அப்பப்போ ஸ்பாயில் பண்ற மாரி பார்த்துப்பாங்க. உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கிற மாதிரியே பார்த்துப்பாங்க. நீங்க எப்பவுமே பிஸியா இருக்கிற மாரியே பார்த்துப்பாங்க. ஏன்னா பிஸியா இருந்துட்டே இருந்தா தான் என்ன ஆகும்? சப்கான்ஷியஸ்ல அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அத நீங்க செய்வீங்க. இல்ல உட்கார்ந்து நிதானமா யோசிச்சுட்டீங்கன்னா, மூளை வேலை செஞ்சிருச்சுன்னா, அதனால எப்பவுமே உங்கள கொஞ்சம் என்கேஜ்டா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு நபர நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாரியோ, நீங்க காதல் வயப்படுறது, இதெல்லாம் வந்து விடவே மாட்டாங்க. ஒவ்வொரு நபருமே தன்னுடைய ஆராவ ஆம்ப்ளிஃபை பண்றதுக்கான பெஸ்ட் வழி, உங்களுடைய உடல வந்து கோவிலா மாத்துறதுக்கான பெஸ்ட் வழி என்னன்னா காதலிக்கிறது. ஸோ உங்களுடைய துணைவி, துணைவர் யார் இருந்தாலும் அவங்கள நீங்க ஆத்மார்த்தமா நேசிச்சாலே போதும். உங்களுக்குள்ள ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கும். இது அதான் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய செயின் ரியாக்ஷன் என்ன ஆகும், ஆக்கப்பூர்வமா ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து உங்களுக்கு குடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கெமிக்கலி பேலன்ஸ்டா இருப்பீங்க. கெட்ட எண்ணங்களே வராது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டோப்பமைன் உங்களுடைய காதல் துணைக்கிட்ட இருந்து கிடைக்கும். கணவரோ, மனைவியோ. அதே மாரி மூளை செயல்திறனும் ரொம்ப நல்லாருக்கும். கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருந்தா டோட்டலா போயிடும்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியா, அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட்டான எப்பவுமே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நீங்க ஒரு ஒரு 2 சோல் ஒரு சிங்கிள் என்டிட்டியா இருக்கீங்க அப்படின்னும்போது, நெறைய பேர் வந்து இவங்களுக்கும் கிட்டத்தட்ட இவங்க கெமிக்கல்ஸ் இவங்களுக்கு சர்வ் பண்ற மாரி இருக்கணும். இவங்க கெமிக்கல்ஸ் இவங்களுக்கு சர்வ் பண்ற மாரி இருக்கணும். அப்படி பெர்ஃபெக்ட்டா ஒரு ட்வின் ஃப்ளேமா இருந்தா தானே 2 பேருமே வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க அப்படின்னா, கிடையவே கிடையாது. இந்த இயங்கியலோட ஒரு அற்புதமே என்னன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத இது மாத்தி செஞ்சு குடுக்கும். நீங்க அதுக்காக மாறுறதுக்கு தயாரா இருந்தா. நீங்க ஒருத்தங்கள காதலிக்கிறீங்க, அவங்க உங்கள காதலிக்கிறாங்க அப்படின்னா, உங்களோட கெமிக்கல்ஸ் மாறும். நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா பியூரா லவ் பண்றீங்கன்னா, உங்களோட கெமிக்கல்ஸ ஒருத்தருக்கு வந்து அ அது அவங்கவங்களுக்கு ஏற்றாற் போல மாறி, நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி மாறிடுவீங்க. அ ரொம்ப அழகா நான் சொல்லணும்னா, நீங்க உங்க 2 பேருக்குள்ள ஒரு இன்ஃபினைட்டா ஒரு எனர்ஜி லூப் வந்து போய்க்கிட்டே இருக்கும். இன்ஃபினைட்டா இருக்கும் அது. எப்போ இருந்தாலுமே வந்து இருக்கும். எப்பவுமே உங்க பெஸ்ட் வெர்ஷன்ல நீங்க இருப்பீங்க. ஸோ இதிலிருந்து உங்கள பலவீனப்படுத்துறதுக்காக மட்டுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்து தொடர் காதல் தோல்விகளோ, இல்ல ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர மாரியோ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அ எதிர் ஒரு சூனியக்காரங்களோ, இல்ல ஒரு சாமியாரோ, உங்க கூடவே இருந்து அவங்க உங்களுக்கு நல்லது பண்றதா நீங்க நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. கிடையாது. அவங்க தான் உங்க வாழ்க்கைக்கு அவ்ளோ பெரிய பிரச்சனையாவும், முட்டுக்கட்டையாவுமே இருந்திருப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க பலவீனப்பட்டுருவீங்க. உங்க கேரக்டர் மாறிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஜெனடிக் அப்டேட் குடுக்கக்கூடிய அத்தன பேரும் ஹைலி ஆல்கலைன் இல்ல ஆல்கலைனா இருப்பாங்க. ஹைலி ஆல்கலைனோடது என்னன்னா, என்னோட மொராலிட்டி நான் இப்படிதான் இருப்பேன். என்னோட பிரின்சிபல்ஸ் நான் இப்படிதான் இருப்பேன். என்ன நான் மாத்திக்கவே மாட்டேன். எனக்கு சரின்னா சரி, தப்புனா தப்பு. இப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. வளரும்போது இப்படிதான் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவங்க மாறும்போது தான் அவங்க எப்படி அவங்களுடைய மொராலிட்டிய மாத்திக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. அதே மாதிரி ஆல்கலைனா இருக்கக்கூடிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்பா இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. கெட்டது இன்னதுன்னு தெரியாது. கெட்டது பண்ண தெரியாது. கெட்டது வராது. அப்படி இருக்கக்கூடிய உங்கள தான் கஷ்டப்படுத்தி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தன கொடூரங்களையும் உங்களுக்கு காட்டி, இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி, அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்க மாறிட்டுருப்பீங்க. டோட்டலா மாறிட்டுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு ஆல்கலைனா இருந்தப்போ எப்படி ஒரு இன்னர் சைல்டு இருந்ததோ, எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ, எப்படி எல்லாருக்குள்ளயும் ஒரு சோல பார்த்தீங்களோ, எப்படி எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தீங்களோ, அந்த குணம் அப்படியே மாறிடும். அத மட்டும் மாத்திக்காதீங்க. ஏன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, என்ன உணர்றீங்களோ, அதுதான் உங்க மரபுல எழுதுறீங்க. அதுதான் நீங்க கடத்துறீங்க. அதுதான் உங்க தனித்துவமே. உங்க கான்ஷியஸ்னஸ் அவ்ளோ தூரம் எவால்வ் ஆகி வந்திருக்கு. அது உங்க பெர்செப்ஷன்ல தான் வெளிப்படும். அதால இந்த ரியாலிட்டியவே மாத்த முடியும். நீங்க அத மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க கேரக்டர் போச்சு அப்படின்னா, நீங்க பிறந்ததுக்கே அர்த்தம் இல்ல. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், நீங்க பிறந்து ஒரு ஜெனடிக் அப்டேட் குடுத்ததுக்கே அர்த்தம் இல்ல. இன்னொன்னு நீங்க மக்களோட சேர்ந்து வாழாம, மக்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு அ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு இடைவெளி பெருசா இருக்கு அப்படின்னா, மக்களுக்கும் அதனால எந்தவித பயனும் இல்ல. நீங்க இப்படி நல்லவங்களா இருந்தும், நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுமே அதுக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது. ஸோ இவங்களுடைய மறைமுக தாக்குதல் என்னன்னா, உளவியல் ரீதியா இந்த மாரி ஜெனடிக் அப்டேட் குடுத்து வெளில வரக்கூடிய நான் தான் சொல்லியிருந்தேன், ஜீசஸ் அப்படின்றது ஒருத்தர் கிடையாது. ஒவ்வொரு பிளட் லைனுக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அ நிலப்பரப்புக்கு ஒருத்தங்க இருப்பாங்கன்னா, ஆமா இருப்பாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய நிலப்பரப்புக்கெல்லாம் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களான்னா, ஆமா. இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா, உங்களுடைய அ எண்ணங்கள், உங்களுடைய குணம், உங்களுடைய பெர்செப்ஷன் இதெல்லாம் மாத்திக்கவே மாத்திக்காதீங்க. உங்களுடைய ஃபேமிலிய பலவீனப்படுத்துறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அத அனுமதிக்காதீங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலிய அவங்க பலவீனப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அ அடுத்து உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஃபேமிலியாவது எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். நல்லா இருக்கணும். அதுக்கு
அதுக்கான முதல் அச்சாரம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள நாம நல்லா வச்சுக்கிறது. திருப்பி பழைய மாதிரி நல்லவங்களா நாம வாழணும். மாத்திக்கலாம். எல்லாத்தையுமே மாத்தலாம். எதுவுமே இங்க மாறாது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நல்லவங்களா இருக்கிறவங்க கெட்டவங்களா மாறும்போது, கெட்டவங்களா இருக்கவங்க நல்லவங்களா மாற முடியாதா? இங்க கெட்டதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இருட்டுன்னு ஒண்ணு கிடையாது. இட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அவ்வளோதான். ரொம்ப எளிமையா உங்களுக்கு கெமிக்கல்ஸ்ல சொல்லணும்னா, இங்க இருக்க மொத்த மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து கெட்ட எண்ணங்கள் வருது, தவறுகள் சமூகத்துல இழைக்கிறாங்க அப்படின்னும்போது, அவங்க எல்லாருக்குமே ஏதோ 1, 2 வகையான புரதச்சத்து குறைபாடும், 1, 2 வகையான விட்டமின் குறைபாடுகளும் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த போஷாக்க அவங்களுக்கு குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த சொசைட்டில வந்து அவங்க எல்லாருமே கரெக்ட்டா வெல் நியூட்ரிஷன்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கெட்ட எண்ணம் வராது. அவங்க எந்த கிரைம்ஸும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அ அப்புறம் அவங்க வந்து ரேடியேஷன்ஸ்னால பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்க எவ்வளோதான் அயோடின் போட்டு உப்பு குடுத்தாலுமே சரி, அந்த கோபம் வர்றது, அந்த வெறுப்பு வர்றது, கெட்ட உணர்வுகள், காழ்ப்பு, வஞ்சம் இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு காரணம் வந்து வேறு வகையான ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ அதையும் நாம கருத்துல கொண்டு நாம எல்லா வழியிலுமே இந்த சொசைட்டிய மாத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ, அதெல்லாம் எடுத்தோம்னா, ஹார்ட்லி ஒரு 1 இயர் 1 இயர்ன்றது ரொம்ப பெரிய டைம். அதுக்குள்ள நம்ம ரொம்ப பெரிய மாற்றத்த வந்து அச்சீவ் பண்ண முடியும்.